அதிமுகவை விட்டுச் செல்ல வேண்டாம் என எவ்வளவோ கெஞ்சியும் ஓ பன்னீர்செல்வம் கேட்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுகவில் சீனியர் ஓ பன்னீர்செல்வம் அல்ல தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். எப்பொழுது பார்த்தாலும் சீனியர் எவ்வளவோ கெஞ்சு பார்த்தோம், எங்களை விட்டு போகாதீங்க. இந்த கப்பல்ல ஏறணும் பிடிச்சுக்கலாம், கப்பல்ல ஏறாதவன் நடுக்கல்லே போகலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மதுராபுரியில் நடைபெற்ற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அதிமுகவில் தான் சீனியர் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருந்த நிலையில் அவருக்கு முன்பாகவே சட்டமன்ற உறுப்பினரான தான் சீனியர் என்று எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பதிலளித்தார். எப்பொழுது பார்த்தாலும் சீனியர் நீங்க 2001 தான் எம்எல்ஏ, நான் 89 எம்எல்ஏ, 91 சேலம் மாவட்ட செயலாளர், 91 எம்எல்ஏ, 89 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, வாரிய தலைவர். அதோட 1998 சீட்டு கேட்காம எனக்கு அம்மா கொடுத்தாங்க எம்பிக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர். 1998 நாடாளுமன்ற உறுப்பினர். உங்களுக்கு முந்தியே 11 ஆண்டுக்கு முந்தியே வந்தேன். ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், உங்கள் பின் நின்றோம். கட்சியை விட்டு செல்ல வேண்டாம் என்று எவ்வளவோ கெஞ்சியும் ஓ பன்னீர்செல்வம் கேட்கவில்லை என்றும் தற்போது தங்கள் மீது பழி போடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். நாங்களா துரோகம் செஞ்சோம், எவ்வளவோ கெஞ்சு பார்த்தோம், எங்களை விட்டு போகாதீங்கன்னு. நீங்களா போனீங்க, அதுக்கு நாங்க என்ன காரணம்? எங்க மேல பழி சுமத்தி பிரயோஜனம் இல்ல. கடந்த காலத்தை எண்ணி பாருங்க. எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசங்கிறீங்க. உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் யாரையும் ஏத்துக்க மாட்டார். முழுகிற கப்பல் இல்லப்பா, இது கரை சேருகின்ற கப்பல். இந்த கப்பல்ல ஏறணும் பிழைச்சுக்கலாம், கப்பல்ல ஏறாதவன் நடுக்கல்லே போகலாம். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி தங்களுக்கு திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் எதிரி அல்ல என்று குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கதாக மாறியுள்ளது. இருமொழி கொள்கைதான் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று ஆச்சரியமாக சொல்லிவிட்டோம். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஸ்டாலின் பேசுறார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கின்றார். நாங்க நடுங்கலையா. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாம். அண்ணா திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் யாருக்கு பயப்பட்டது கிடையாது. எங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதுதான். வேற எவரும் எங்களுக்கு எதிரி அல்ல, எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும்போது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதியளித்தார்.